ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்காக வந்து ஒரு 2.0 ஆம்பிள் ரெடி பண்ணிக்கோ நம்ம. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்வூஃபர் தாராளமாக நீங்கள் 10 இன்ச்சு 12 இன்ச்சு போட்டுக்கலாம், பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கும். அது மாதிரி ஸ்பீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 8 இன்ச்சு போட்டுக்கலாம், அதுவும் பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் 2 2 போட்டுக்கலாம். ஸ்பீக் வாட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 ஸ்பீக்குமே வந்து ஒரு 60 வாட்ஸ் 2 ஸ்பீக் போட்டுக்கலாம். சப்பு வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் 10 இன்ச்சு போடலாம், 12 இன்ச்சு போடலாம், பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லோ காஸ்ட்டில் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஆம்புன்னு சொல்லலாம் அந்த ஆம்பு. ஸோ அந்த ஆம்பு வந்து இப்போ நம்ம வந்து ரொம்ப ஹை பட்ஜெட்லாம் போட்டு பண்ணல, ரொம்ப லோ பட்ஜெட்டாக பண்ணிக்கோ அந்த ஆம்பு. இந்த ஆம்பு ப்ரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பில் வந்து கஸ்டமரோட ஆர்டர் சொல்கிறப்ப வந்து இந்த மாதிரி தான் 2 வால்யூம் லெஃப்ட் ரைட் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி பேஸ் லெஃப்ட்டு பேஸ் ரைட்டு, ட்ரிபிள் லெஃப்ட்டு ட்ரிபிள் ரைட்டு சப்பு கேட்டிருந்தாங்க. ஸோ சப்புக்கு இந்த இடத்துல ஹோல் வர நம்ம அந்த இடத்துல ஆல்ட்ரு பண்ணி இந்த இடத்துல ஹோல் போட்டு நம்ம சப்புக்காக போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் போட ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஃப்ரெண்டில் நம்ம வந்து நல்லா ஒரு குவாலிட்டியான ஒரு பெரிய டிஸ்பிளே மாதிரி யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அது வந்து கொஞ்சம் நமக்கு டிஸ்பிளே பெருசாக இருக்கும். ஸோ விசிபிலிட்டி சூப்பராக இருக்கும். அப்புறம் சுவிட்சை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்ச் உள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து உள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி போர்டு ஒர்க் ஆகும், வெளியே வந்து ஆக்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் உள்ளே வச்சுக்க, நீங்கள் உள்ளே வைக்கிறப்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்காதீங்க. உள்ளே வைக்கிறப்ப நீங்கள் வந்து பென்ட்ரைவு, ப்ளூடூத்து, ஆக்ஸ் எஃப்எம் யூஸ் பண்ணிக்காதீங்க. வெளியே போய் ஒரு ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பவுமே உள்ளே வச்சுட்டிங்கன்னா இந்த பென்ட்ரைவ் போர்டு ஒரு ஆக்ஸ் வரும், அதை யூஸ் பண்ணிக்காதீங்க. சுவிட்ச் மாற்ற தேவையில்லை. அது வந்து நீங்கள் ரிமோட்டில் ஃபங்க்ஷன் பண்ண நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் இருக்கிறப்ப இந்த சுவிட்ச் ஏக்கும் பார்த்தீங்கன்னா சப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்பெஷலாக ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா பேரும் நான் பண்ணல, ஸ்பெஷலாக அந்த ஆம்பில் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா ஆம்பில் என்னென்னா சப்பு வந்து பேஸ் கோடுனா சப்போட பேஸ் கோடும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆம்பில் எப்படி பண்ணிக்கன்னா, இந்த சுவிட்ச் வந்து உள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா சப்பு நார்மலாக எல்லா ஆம்பிலும் எப்படி இருக்காகும், இந்த சப் வால்யூம் கூட்டினா சப்பு கூடும் குறையப்பெல்லாம் இருக்கும். அதான் பண்ணியிருக்கேன். இந்த சுவிட்ச் இதே சுவிட்ச் வெளியே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, அந்த ஆடியோ வந்து பேஸ் டூல் போர்டுக்கு உள்ளே போயிட்டு சப்போட பேஸ் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னா, சுவிட்ச் வெளியே இருக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேஸு லெஃப்ட்டு பேஸ் ரைட்டு இதை குறைச்சின்னா சப்போட பேஸும் குறையும் உங்களுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு பேஸ் வந்து இவ்வளோ வச்சுக்கிங்கன்னா சப்போட பேஸ் அதில் வரும் உங்களுக்கு. இது பேஸ் கூட்டுறப்ப சப்போட பேஸும் கூடும் உங்களுக்கு. இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் அந்த மாதிரிலாம் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பு வந்து உதறாமல் இருக்கும், அதுக்காக விட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் சப்பு வந்து இப்போ நீங்கள் வந்து 20 சப்பு உதறாமல் அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் சப்பு ரொம்ப கேட்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சப்புக்கு என்ன கெயின் தெரியுது, ஒரு ஆக்சுவலாக ஒரு கெயினை மாதிரி ஆக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது வந்து சப்பை வந்து நீங்கள் வைக்கிறப்போ வந்து சப்போக்கு என்ன பேஸோ அந்த பேஸ்க்கு தான் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா சப்புக்கும் ஒர்க் ஆகும், பேஸும் ஒர்க் ஆகும். எப்போ அப்படின்னா சுவிட்ச் வெளியே இருக்கப்போ. இது சுவிட்ச் உள்ளே இருக்கப்பனா வந்து உங்கள் நார்மல் எல்லாம் போகிற மாதிரி சப்போர்ட்டிங் ஒர்க் ஆகும். இது கண்ட்ரோல் ஆகாது, என்ன டிசைன் பண்ணிக்கலாம். இது ஆப்பில் எக்ஸ்ட்ரா போட்டு இது ஆப்ஷன் இது எக்ஸ்ட்ரா. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் தடவை ஆன் சுவிட்ச் போட்டுருக்கேன், ஒரு ஆன் ஆஃப் எல்இடி இண்டிகேஷன் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பில் பேக் சைடு காட்டுறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேக் வந்து ஒரு குவாலிட்டியான ஃபீஸ் போட்டிருக்கேன். அது மாதிரி வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஏசி கார்டு போட்டிருக்கு. இது கம்ப்யூட்டர் ஏசி கார்டுன்னு சொல்லுவாங்க, காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாங்க வந்து 3 பின் ஏசி கார்டு கம்ப்யூட்டர் கார்டு. ஸோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பீக்கர் வரைக்கும் இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ஹெட் ஸ்பீக்கர், கீழே வந்து நம்ம சப்போர்ட் ஸ்பீக்கர் சப்புக்கு வந்து கொடுத்துக்கணும் நம்ம. ஃப்ரெண்ட் வந்து ஃபேன் போட்டிருக்கோம், ஏர் அவுட்காக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 3 ஆக்ஸ் இந்த ஆம்பில் இருக்கும் உங்களுக்கு. எப்படின்னா இந்த ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 ரெண்டுமே வந்து யூஎஸ்பி போல் இருக்கும் உங்களுக்கு. இந்த தேர்ட் ஆக்ஸ் வந்து சுவிட்சை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தரப்போ வந்து நீங்கள் வந்து இந்த சுவிட்சை வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆம்பில் வந்து ஆக்ஸ் முடிச்சா ஒர்க் ஆகும். அதாவது ஆக்ஸ் மட்டும் மீன்ஸ் ரிமோட்டில் டிஸ்பிளே மாற்றணும். இந்த டைம் டிஸ்பிளே மாற்றினா ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பில் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து சப்புக்காக வந்து STK4 போட்டிருக்கேன். ஸோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த போர்டில் பாருங்க பக்கத்தில் இந்த பேஸ்ட் தெரியும், நல்ல பேஸ்ட் ஒயிட்டாக உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இங்கேயும் பேஸ்ட் தெரியும், இங்கேயும் உங்களுக்கு பேஸ்ட் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. நான் நிறைய பேஸ்ட் போட்டிருப்பேன். அப்போ என்னென்னா வந்து எந்த ஒரு ஹீட் இஷ்யூ நாம்பில் வராது. ஏன்னா இந்த எக்ஸ்பெக்டிவ் நல்லா சவுண்ட் நல்லாயிருக்கும், அதாவது ஹீட் ஆகும் நமக்கு. ஸோ மாதிரி பேஸ்ட் போடுறப்போ வந்து அந்த ஹீட்லாம் சீக்கிரம் ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஹீட்டும் சீக்கிரம் வந்து இந்த ஹீட் சிங்கில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஸோ என்னன்னா இந்த ஹீட்லாம் வந்து இந்த ஹீட் சிங்கில் போயிடும் உங்களுக்கு. அப்போ வந்து பக்கத்தில் ஃபேன் போட்டுப்போம். ஸோ இந்த ஹீட் ஃபுல்லாக வந்து வெளியே போயிடும் உங்களுக்கு. இதெல்லாம் மாம் டிசைன் பண்ணுங்க நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பில் வந்து நீங்கள் போர்டு பாருங்க. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர்டில் வர கெப்பாசிட்டி பாருங்கள், எல்லாமே நான் வந்து கெல்டான் தான் போட்டிருக்கோம். ஸோ கெல்டான் போடுறப்போ அந்த ஆடியோ ரொம்ப குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், எல்லா ரெசிஸ்டன்ஸுமே வந்து ஆஃப் வாட் போடுறப்போ வந்து அந்த ஆடியோவோட ட்ராப்பிங் எங்கேயுமே இருக்காது. ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த போர்டு தான் கஷ்டம் சொல்லி பண்ணது. வெப்சைட்டுக்கு பாருங்கள், நான் வந்து அதே போட்டால் போட்டிருக்கேன். ஸோ வந்து
எல்லாமே கெல்டான் கெப்பாசிட்டர்ஸ். அது மாதிரி ரெஸ்ட் எல்லா ரெஸ்ட்டும் ஆஃபர் போடுறப்போ வந்து அந்த குவாலிட்டிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய சப்பு ஸ்பீக்கான ஐசி. இது நெக்ஸ்ட் நம்முடைய ப்ரீ செக்ஷன் வந்து வசந்த போர்டு போட்டிருக்கேன் ஆம்பில். ஸோ இந்த போர்டில் வந்து கெயின் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வசந்த போர்டெலாம் நல்லா கெயின் சூப்பராக இருக்கும். ஸோ இது அதே 3 கெயினை கொடுத்துப்போம். நான் கெயின்லாம் வந்து ஒரு ஹாஃப் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கெயின் பண்ணுறப்போ சவுண்டும் எங்கேயோ போயிடும் சவுண்ட் நமக்கு. பட் நான் கெயின் ஹாஃப் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 7 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 24 ட்ரான்ஸ்ஃபார்மர் கூட வந்து 12 டேப்பிங் வந்துடும். ஸோ வந்து இது கெப்பாசிட்டி பார்க்க நான் வந்து 50 வோல்ட்டில் 4000 mAhல 2 கெப்பாசிட்டி போட்டிருக்கேன். ஸோ வந்து குவாலிட்டி சூப்பராகும். செம்ம ஒரிஜினல் கெப்பாசிட்டாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இன்ட்ரி பாருங்கள், பயணம் நீட்டாக இருக்கும், கசகசன்னு இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக வந்து நீங்கள் சப்பு போட்டு யூஸ் பண்ணுறப்போ வந்து இந்த 2 பேஸையும் பாதி வச்சுக்கோங்க. அப்படியே கேட்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை வந்து ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நல்ல சவுண்டும் நல்ல கெயினும் பக்கா மேட்சாக இருக்குது. பர்ஃபெக்ட் குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் இந்த ஆம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சவுண்ட்லாம் வந்து நீங்கள் இப்போ சாங் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணுற பாருங்க. நீங்கள் வந்து இந்த ஆம்பில் வந்து சவுண்ட்லாம் வந்து நீங்கள் இவ்வளோலாம் போக தேவைப்படாது. இவ்வளோலாம் போனால் வச்சு இவ்வளோ கேட்க முடியாது. அந்தளவுக்கு நல்லா கெயின் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இவ்வளோ வச்சா நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்குது. இந்த அளவுக்கு வச்சாலே போதும், உங்களுக்கு நல்ல குவாலிட்டி இருக்குது. நான் ப்ளே பண்ணி காட்டான் கேட்டு பாருங்கள். ஆஃப்டர் நெக்ஸ்ட் வந்து நான் லெஃப்ட் ஸ்க்ரோ வந்து சப்பும் போட்டு காட்டுறேன், கேட்டுப்பாங்க. சப் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சப்பாக இந்த வித பேஸ் வச்சுருக்கேன். பயங்கர பேஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் SK 49 போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு பேஸ் இருக்கும். அதில் வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹெவியாக போட்டிருக்கோம். வசந்து போட்டு எல்லா கம்பும் சேர்ந்துறப்போ ஆடியோ வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சப் பேஸ்லாம் வந்து நீங்கள் நல்ல பாக்ஸ் போட்டு நல்ல சப் போடுறப்போ எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பத்துக்கு எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆம்ப் கையை போட்டு சப்பு வந்து லோ பண்ண நினைக்கிறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆம்ப் மேட்சாக சப்பு ஃபார் பாக்ஸும் சப்பு உடைய எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஆம்புக்கு நான் வந்து ஜிபிலாம் போட்டிருக்கேன். சூப்பராக ஆடியோ குவாலிட்டி கேட்டு பாருங்கள். சப்பாக இவ்வளோ வச்சுருக்கேன். இது இப்போ வந்து இது 0 இது 1 பாயிண்ட் ஒரு 2 பாயிண்ட் சப் வச்சுருக்கேன். சப்பு கேட்க முடியல, அந்தளவுக்கு பேஸ் இருக்குது. கேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபோனில் வந்து ஹெவியான பேஸ் ரெக்கார்ட் ஆகாது. பட் நேரில் ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த ஆம்பில் அப்பயே ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். இந்த ஆம்பில் வந்து இந்த சுவிட்சை வந்து இந்த சுவிட்சு வந்து நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ்ன்னு உள்ளே போய்ட்டு வரும். எப்படின்னா வந்து இந்த பேஸ் குறைச்சா சப்போட பேஸ் குறையும், இதை கூட சப்போட பேஸ் கூட உங்களுக்கு இது வந்து ஒரு கெய்னர் மாதிரி ஆக்ட் ஆகும் உங்களுக்கு. இது பஸ்ஸில் போட்ட மெத்தடில் போட்டிருக்குது. இப்போ இந்த சுவிட்சை உள்ளே அனுப்பிட்டிங்கன்னா நார்மலாக சப்பில் கண்ட்ரோல் ஆகாமல் டேட்டா கண்ட்ரோல் ஆகும். இப்போ நான் வச்சு காட்டுறேன், கேட்டு பாருங்கள். நீங்கள் திரும்ப போட்டு காட்டுறேன். சுவிட்ச் வெளியே எடுத்துகிட்டே இப்போ பேஸ் குறைக்காமாங்க, சப் பேஸ்லேயே குறையும் பாருங்க உங்களுக்கு. இப்போ வந்து இங்கே பேஸ் குறைச்சப்போ லெஃப்ட் ஸ்பீக்கரே பேஸ் குறைஞ்சும் சப்போட பேஸ் குறைஞ்சும். இப்போ சப்பு நான் வச்சுருக்கேன். இந்த சுவிட்ச் வெளியே இருக்குது. இப்போ பேஸ்க்கு மேலே வந்து இங்கே கூட்டமாக அது பேஸ் கூட்டமாக இப்போ உங்களுக்கு. இப்போ சுவிட்ச் வந்து உள்ளே இருக்கிறப்ப எப்படின்னா உள்ளே வந்து இந்த பேஸ் கண்ட்ரோல் ஆகாது, டேரெக்டாக வந்து சப் இருக்காது உங்களுக்கு. நான் சுவிட்ச் வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டேன். இப்போ பாருங்கள், நான் இது குறைச்சா கூட இப்போ நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். இப்போ ஃப்ளோ குறைச்சா கூட சப் பேஸ் எந்த இப்போ நான் வந்து இந்த லெஃப்ட் குறைச்சா கூட சப் பேஸ் குறையாது. ஏன்னா இப்போ சுவிட்ச் வந்து உள்ளே இருக்குது. ஸோ வந்து சுவிட்ச் உள்ளே பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாம் போய்ட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒர்க் ஆகும். சுவிட்ச் வெளியே மட்டும் என்னென்னா அந்த அந்த வால்யூம் வந்து இந்த வந்து என்னென்னா பேஸ்புக்கில் போயிட்டு அப்புறம் சப்புக்கு வரப்போ வந்து அந்த பேஸ்புக் கண்ட்ரோல் ஆகும், இல்லாட்டி கண்ட்ரோல் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதுமாதிரி சவுண்ட் எப்படி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்போ கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக்